யாரை எதிர்த்து பேசிட்டு வணக்கம். இது புதிய தலைமுறையின் நேர்பட பேசு. இந்த நிகழ்ச்சி மூலமாக இன்னும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நேர்பட பேசுவில் 2 அமர்வுகள். முதல் அமர்விற்கான விவாத பொருள் நெருங்கும் இபிஎஸ் ஓபிஎஸ் டிடிவி தினகரனின் வியூகம் என்ன என்ற தளத்தில் முதல் அமர்வை நாம் நகர்த்திருக்கின்றோம். இன்றைக்கு ஒரு நாளில் மட்டும் பல்வேறு அரசியல் நகர்வுகள் நடந்திருக்கின்றன. மிக குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியினுடைய அஇஅதிமுகவினுடைய தலைமை கழக அலுவலகத்தில் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட மூத்த முக்கிய நிர்வாகிகளோடு ஆலோசனை செய்திருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் ஓபிஎஸ் அணியினர் ஓபிஎஸ் அவர்களுடைய இல்லத்தில் ஆலோசனை ஒரு பக்கம் நகர்ந்து கொண்டிருந்தது. நாளை காலை பெங்களூருவில் இருக்கக்கூடிய பரப்பன அக்ரஹாரா சிறையில் சசிகலாவை சந்திக்கிறார் டிடிவி தினகரன். நாளையே சசிகலா, இளவரசி உள்ளிட்டவருடைய மறுசீராய்வு மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது. இதுபோன்ற அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் மிக வேகமாக இன்றைக்கு அரங்கேறியிருக்கக்கூடிய நிலையில் இது அடுத்த கட்டத்திற்கு என்னவாக நகர இருக்கிறது? அஇஅதிமுகவில் பிரிந்திருக்கக்கூடிய அணிகள் இணைவார்களா? அந்த இணைப்பில் டிடிவி தினகரனுடைய இடம் என்னவாக இருக்கும்? அல்லது தொடர்ச்சியாக மக்கள் தான் இதில் ஏமாற்றப்படுகிறார்களா? இதுவே முதல் அமர்வு. இரண்டாவது அமர்வில் ஏரியை பார்வையிட சென்ற ஸ்டாலினுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அது சட்ட பிரச்சனையா, கௌரவ பிரச்சனையா என்று உயர்நீதிமன்றம் இன்றைக்கு ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது. அது தொடர்பாக இரண்டாவது அமர்வில் விவாதிக்க இருக்கின்றோம். பயணிக்கலாம். முதல் அமர்வில் நம்மோடு இணைகிறார்கள் ஓபிஎஸ் அணியின் சார்பில் திரு கே சி பழனிசாமி அவர்கள், அஇஅதிமுக புரட்சித்துறை அம்மா அணியின் சார்பில் இணைகிறார். வணக்கம் சொல்லி வரவேற்கலாம். அஇஅதிமுகவை தாண்டி எம்ஜிஆரினுடைய ஒரு பக்தனாக அந்த பக்கத்திலிருந்து அஇஅதிமுக தொண்டர்களின் குரலாக நடிகர் மயில்சாமி அவர்கள் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். கோவை செல்வராஜ் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆதரவாளர், அஇஅதிமுக அம்மானின் சார்பில் நம்மோடு இணைகிறார். இவர்களை தாண்டி தினகரன் ஆதரவாளராகவும் அஇஅதிமுக அம்மானின் சார்பாகவும் புகழேந்தி அவர்கள் நம்மோடு ஸ்கைப்பில் இணைய இருக்கிறார் பெங்களூருவிலிருந்து. அதை முன்னதாக அறிமுகப்படுத்தி நாம் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். நான் மயில்சாமி அவர்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக நீங்கள் பலமுறை இதே நேர்பட பேச அரங்கில் சொல்லியிருக்கிறீங்க, செல்வி ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த அந்த கடைசி தேர்தல் வரை ரெட்டலைக்கு தான் நான் வாக்களித்திருக்கிறேன், வேறு யாருக்கும் வாக்களித்ததில்லை, எம்ஜிஆரின் தீவிர பக்தன் அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்க. பல தொண்டர்கள் உங்களை மாதிரி இருந்துட்டு இருக்கிறாங்க இந்த கட்சியில். நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு முன்னால் ஒரு கதை சொல்லிடுறேன். நம்ம நடிகர் டெல்லி கணேஷ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பசின்னு ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணி அந்த படத்தை வந்து எம்ஜிஆர் பார்த்துட்ருக்கார். அந்த படம் பார்த்துட்டு அந்த டைரக்டர்கிட்ட கேட்டாரா, அந்த ரிக்ஷாக்காரனா ஒருத்தர் ஆக்ட் பண்ணியிருக்காரு, யார் அவன் அப்படின்னு. சார் ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட்டு சார், ஒரு பிராமணனா என்ன அவ்வளோ டிட்டோவாக இருக்கார், நான் அவரை பார்க்கணுமே, என்னோட ஆஃபீஸ்க்கு வர சொல்லுண்ணா, கீழே தான் சார் இருக்காரு. நாங்கள் அப்புறம் வந்தார், எம்ஜிஆர் பார்த்தாரு, பாராட்டினார், ஒன்று ஆஃபீஸ்க்கு வர வச்சார். ஆஃபீஸ்க்கு வந்தீங்கன்னா, சரி இந்த சினிமாவில் வந்து எவ்வளோ வருஷமாக இருக்கேன், என்ன உனக்கு சம்பாதிச்சிருக்கேன், என்ன உனக்கு புகழ் கிடச்சிருக்குண்ணே, நான் இப்போ தான் சார் வந்திருக்கிறேன் என்ன. சரி நீ கலைமாமணி பட்டம் வாங்கிட்டியாண்ணா? இல்லை சார் அதெல்லாம் இன்னும் வாங்கலை சார். சரி ஓகே, உனக்கு நான் கலைமாமணி பட்டம் தர்றேன் அப்படின்னு சொன்னால் டெல்லி யூனிவர்ஸ் ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடிட்டோரியத்தில் ஃபங்க்ஷன் நடக்குது. அன்றைக்கி பீக்கு கமலஹாசன், ரஜினிகாந்த் சார் அவங்கெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கிற நேரம், பல ஹீரோனிகள் எல்லாத்துக்கும் அவார்டு இருக்குது. அப்போது அந்த அவார்டுகளை கொடுத்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் எம்ஜிஆர் முன்னால் போகும்போது கவர்மெண்ட் போட்டாவும் ப்ரைவேட் போட்டாக்களும் ப்ரஷ் எல்லாமே இருக்குது. படப்படலாம் அடிச்சுட்டே இருக்காங்களாம், அவ்வளோ அடிச்சுட்டே இருக்காங்களாம். அந்த டெல்லி கணேஷ்னு அனௌன்ஸ் பண்ணும்போது யாருமே போட்டோ எடுக்கலைன்னா டெல்லி கணேஷ் யாருன்னு தெரியல. அப்போது அந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட போட்டோகிராஃபர் மட்டும் ஒரு போட்டோ எடுத்தாராம். அது எம்ஜிஆர் நினைவு கொண்டு டெல்லி கணேஷ் அப்படி கூப்பிட்டு கட்டி பிடிச்சி அப்படி தட்டின உடனே மொத்தம் போட்டோகிராஃபர் பல எடுத்தாங்களாம். எப்படி உனக்கு மரியாதை கரெக்டாக இருந்தான்னு கேட்டாராம். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு எம்ஜிஆர் காரில் ஏறும்போது அப்படி டெல்லி கணேஷை கூப்பிட்டு காதலை வந்து இன்னமும் சொன்னார். ஆனால் எம்ஜிஆர் எதுவுமே சொல்ல. ஸோ மற்றவங்களுக்கு வந்து டெல்லி கணேஷை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு காரை சொல்லி போயிட்டார். நான் எதுக்காக சொல்கிறேன்னா, டெல்லி கணேஷ்கிட்ட மட்டும் எம்ஜிஆர் அவர்கள் நடந்து கொள்ளலை, மக்கள்கிட்ட நடந்துக்கிட்டார், பொதுமக்கள் எல்லாத்துக்கிட்டையும் நடந்தார். அவர் நடிகராக இருக்கும்போது நிறைய ரசிகர்கள் இருந்தாங்க, அரசியல் தலைவராக இருக்கும்போது நிறைய தொண்டர்கள் இருந்தாங்க, இப்போ தெய்வமாயிட்டார், என்ன மாதிரி பக்தர்கள் நிறையா இருக்கிறாங்க. அந்த மாதிரி அதிமுக இப்படி தனித்தனியாக போய் அணியாக போய் இலையும் பறி கொடுத்து, அதாவது மற்றவங்களை வர்றதுக்கு வழி விட்டுருவாங்க, ஒரு வேதனையா இருக்கு. நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அவர்கள் யாரும் அதை விரும்பி செய்யல இல்லையா, அது அவங்களுடைய தவறு என்ன இருக்கு? இல்ல சார், அப்படி இருந்தா அதிமுக ஏன் இப்படி ஆட்சிகள் ஒரு கேள்வி மன வருத்தம். அதுல இவருடைய தவறு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? யாருடைய தவறு இருக்குன்றீங்க? அதிமுக அணிகளை சார்ந்தவருடைய தவறு அதுல என்ன இருக்குது? நிறைய இருக்கே சார். என்ன சார் ரொம்ப இருக்கா? கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயமா சார்? கோவத்துறோம் ஒரு மேட்ரு உலகமே தெரிஞ்ச விஷயம். அதுக்கப்புறம் வந்து வேற ஆள் மாத்துறாங்க, ஏற்கனவே இருந்தவங்க மாற்றப்படுறாங்க.
நல்லா போயிட்டு இருந்து மாத்துறாங்க. அதுக்கப்புறம் போய் அவர் வந்து சமாதியில் வந்து போய் இது உட்கார்றாரு. அதுக்கப்புறம் கூவத்தூர் மேட்டர் வருது. அதுக்கப்புறம் ஆளை மாத்துறாங்க. அப்புறம் ஆட்சி மாற்றி என்னென்னமோ நடந்து போச்சுல்ல. அதுக்கப்புறம் அவங்கள வந்து 4 ஆண்டுகள் சிறைன்றாங்க, உள்ளே போகிறாங்க. பல பிரச்சனைகள் வந்து யார் சந்திக்கிறாங்க? அதிமுகங்கிற சம்மந்தப்பட்ட தான் சந்திக்கிறாங்க. அப்போ தொண்டனுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும்? இப்போ என்ன நினைக்கிறான்? என்னைக்காவது ஒன்று சேர மாட்டாங்களா? ஒன்று சேர மாட்டாங்களா நினைக்கிறான்ல சார். இப்போ ஒரே டிவியில் யார் பேசுறது? மயில்சாமி மட்டும்தானா? மயில்சாமி மட்டும் தான் எம்ஜிஆர் பக்தனா? இவர் எம்ஜிஆர் பக்தன் இல்லையா? அவர் எம்ஜிஆர் பக்தன் இல்லையா? இந்த பெங்களூரில் உட்காந்து எம்ஜிஆர் பக்தன் இல்லையா? ஏன் இந்த நிலைமை உருவாக்குனீங்க? அதுக்கு என்ன காரணம்? நான் இப்போ இந்த ஆட்சியில் என்ன தவறு நடக்குதுன்னு யாராவது கேட்டால் என்ன சொல்ல முடியும்? ஒரு அதிமுக அரசு ஆட்சி ஆளும் போது கோடநாட்டில் எத்தனை மர்டர் நடந்தது? 1 ஆ 2 ஆ? எத்தனை விபத்துகள் நடந்தது? அது யார் ஆட்சி நடந்தது? நான் கேட்குறேன். ஜனங்க கேட்குறான் சார், தொண்டன் கேட்குறான். என்னோட அதிமுகவுக்கு எம்ஜிஆர் பக்தன் உருவாக்கின கட்சிக்கு ஏன் இந்த நிலைமைன்னு கேட்குறாங்க சார். ஏன் உங்களுக்கு ஒற்றுமை இல்லை? நீங்கள் தனித்தனியாக இருந்து பேசுறதை விட்டுட்டு கமலஹாசன் விமர்சனம் பண்ணால் யார் கேட்கறது? நான் கேட்குறேன், ஓபிசியில் யாராவது வந்து கமலஹாசன் ஆன் பண்ணாங்களா? டிடி தினகரன் குரூப் யாராவது ஆன் பண்ணாங்களா? ஏன் எடப்பாடிகள் மட்டும் குரூப் மட்டும் ஆன் பண்ணுறாங்க? ஏன்னா அவங்க ஆட்சியில் இருக்காங்க, தப்பு பண்ணுறாங்க. ஆமாம், இப்போ நோட்டை பணத்தை முடக்கியிருக்காங்கல்ல. ஒரு அமைச்சரோட பணம் 100 கோடி ரூபா முடக்கியிருக்காங்களா சார்? அப்போ தப்பு இல்லையா சார்? தப்பா இல்லையா? என்னுடைய சொந்த பணத்தை பேங்க்ல இருந்து என்னால் எடுக்க முடியல, அப்போ தப்பு இல்லையா? அது இல்ல, அது அரசியல் விமர்சகர்கள் அல்லது மற்ற பார்வையில் பார்க்கக்கூடியவர்கள், அது விமர்சிக்கக்கூடியவர்கள். இது பாஜக ஒரு விதத்தில் அவர்கள் மத்திய அரசு இது மாதிரியான நெருக்கடியை குடிக்கிறதுங்கிற வாதம் வைக்கப்படும். ஒன்று தெரிஞ்சுக்க, இன்னைக்கு இந்தியாவில் வந்து பிஜேபிக்கு அடுத்தது நம்ம கட்சி தான். 55 எம்பிகள் இருக்கிறாங்க. இந்த 55 எம்பிகள் இருக்கிறாங்க. நம்ம வந்து தமிழ்நாட்டை ஆட்சி ஆண்டுட்டு இருக்கோம். அப்போ இருக்கும்போது ஜனாதிபதிக்கு வந்து ஏன் சார் ஆளாளுக்கு போட்டி போட்டு நான் ஆதரவுன்றீங்க? உங்ககிட்ட கேட்டாங்களா? டிடி தினகர் ஆதரவுன்றாரு, ஓபிஎஸ் ஆதரவுன்றாரு, எடப்பாடி ஆதரவுன்றாரு. இந்த நேரத்தில் சார் நிப்பாட்டணும். ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருந்தா இந்த ஜிஎஸ்டி வரை வந்திருக்குமா சார்? நீ வந்திருக்குமா சார்? ஏன் அவங்க நம்ம இழுத்தாங்க? ஒன்றா எங்கள் அம்மா ஆட்சி தான் நடக்குது, எங்கள் அம்மா ஆட்சி நடக்குது போய் சொல்கிறாங்கல்ல, அது மனவேதனை இல்லை? அதுதான் கேட்குறேன். நீங்கள் வந்து ஆமாம் பயப்படுறாங்க, தவறு செஞ்சுருக்கீங்க. நீங்கள் டெல்லிக்கு போகிறீங்க, ஆகுன்னா நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கிங்க, எங்கள் ஆட்சி மட்டும் கலைச்சிருன்னு கேட்குறீங்க, நல்லா தெரியுது. எனவே மக்கள் கொந்தளிக்கிறான். தொண்டர் ரொம்ப வருத்தப்படுறான் சார். தொண்டங்கிற முறையில் நான் பேசுறேன். ஓகே, ஒரு தொண்டரின் குரலாக அவருடைய குரலை ஒலித்திருக்கிறார் அவர். டிடிவி தினகரன் 5ஆம் தேதிக்கு பிறகு பாருங்கள் என்ன நடக்கிறது என்று தொடர்ச்சியாக சொல்லி வந்த நிலையில் அவர் கட்சி அலுவலகத்திற்கு 5ஆம் தேதி வரக்கூடும் என்ற தகவல் வெளியாகிய நிலையில் டிடிவி தினகரன் அவர்களுடைய வியூகத்திற்கு அச்சப்பட்டு அஞ்சி இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய ஆளுமையையும் இருப்பையும் கட்சியில் இன்னும் கூடுதலாக உறுதி செய்து கொள்வதற்காக கட்சி தலைமை அலுவலகத்தில் நடத்திய கூட்டம் இதுன்னு சொன்னா உங்களால் மறுக்க முடியுமா? டிடிவி தினகரனுடைய வியூகத்திற்கு அஞ்சப்பட்டு தான் இந்த கூட்டம். இது வந்து கட்சியில் எப்பவுமே மாதத்துக்கு ஒரு தடவை 20 நாளைக்கு ஒரு தடவை எப்பவுமே நடக்கிற கூட்டம் தான். இன்றைக்கி வந்து இந்த மாதம் சட்டமன்ற கூட்டம் நடந்துட்டு இருந்ததுனால இந்த 1.5 மாதமாக இந்த கூட்டம் நடத்த முடியல. சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் ஆரம்பிக்கிற நேரத்தில் நடத்துனதோட சரி. அதனால் இன்றைக்கி எல்லா அமைச்சர்களும் அங்கே சென்னையில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் கூப்பிட்டு பேசி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய 100ஆண்டு விழாவை இன்னும் செய்யாத மற்ற மாவட்டங்கள் இன்னும் சிறப்பாக செய்யறதா பேசணும். இதெல்லாம் செய்திக்கு நம்ம சொல்லக்கூடியது. செய்திகள் கொஞ்சம் மனம் திறந்து பேசுங்களேன். உள்ளுக்குள்ள அதுதான் நடந்துச்சு ஆலோசனையில. இதை தவிர எதுவுமே நாங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. எங்க கட்சி வளர்ச்சி பத்தி நாங்க பேசாம யார் பேசுவா? அது சொல்லுங்க, என்ன பேசுனீங்க உங்க கட்சி வளர்ச்சி பத்தி? அதை வந்து இங்க விவாதிக்க வேண்டிய பொருள் இல்ல. அங்க பேசியது உங்களுடைய கட்சியாக மட்டும் இருந்தா பரவாயில்ல, 1.5 கோடி தொண்டர்களுடைய இயக்கமாக இருக்கிறது. அந்த தொண்டர்களுக்கு நேர்பட பேசின வாயிலாக சொல்லலாம். ஒன்று, உங்களுடைய கட்சி தான் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது, உங்களுடைய உட்கட்சி பிரச்சனையின் காரணமாக ஆட்சியில் கவனம் சிதைகிறதுன்னு தொடர்ச்சியா விமர்சனம் சொல்றாரு. எந்த இடத்துலயுமே யாருக்கும் பயந்து யாரும் ஆட்சியும் நடத்தவில்லை, கட்சியும் நடத்தவில்லை. கட்சியும் ஆட்சியும் 2 சிறப்பாக போயிட்டு இருக்கு. மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சியில் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறோம், இப்ப என்ன செஞ்சிருக்கிறோம், இனி என்ன செய்ய போறோம் அது எடுத்து சொன்னாரு. அமைச்சர்களும் பேசினாங்க, தலைமை கழக நிர்வாகிகளும் பேசினாங்க. அதனால வந்து உற்சாகமா வந்து கட்சிக்கு வந்து தெம்பூட்டுற விதத்தில் இன்னும் உற்சாகமா வேலை செய்ய ஒற்றுமையா இருக்கணும். எங்களுக்கு எந்த விதமான அச்சம் வாழ்க்கையில என்னைக்குமே கிடையாது. எங்களுக்கு அச்சம் இருக்குன்னு ஒரு கவிதை சொல்கிறது. அந்த கவிதை நான் சொல்றேன். மீத்தேன் வந்து அச்சுறுத்த மீளா துயரில் உழன்றோம், நெடுவாசல் துயராலே நிம்மதியை இழந்தோம், கதிராமங்கலம் கண்ணீர் துடைக்க கரங்கள் தேடி அலைந்தோம், கீழடியின் பெருமை காக்க காலடியில் விழுந்தோம், ஈழத்துயரை தடுக்க முடியாமல் இயலாமையில் அழிந்தோம், உதையை ஒப்புக்கிட்டு ஒத்துழைப்பு தந்தோம். அவர் சொன்ன மாதிரி சேவை மற்றும் சரக்கு வரிக்கு சேர்ந்து கோஷம் புரிந்தோம், நீட்டுக்கு தலை வணங்கி நெருக்கடியில் நெளிந்தோம். இது யாரும் கூட்டத்துல படிச்சாங்களா? சொல்லுங்க பாப்பா, நீங்க கூட்டத்தை பத்தி கேட்டீங்க, கூட்டத்துல இது படிச்சாங்களா? இது வந்து இந்த கவிதை நீங்க எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து அச்சப்பட்டு அடிபணிந்து விட்டீர்கள் என்று வந்திருக்கக்கூடிய யார் சொல்ற அந்த கவிதை சொல்லுங்க.
உங்களுடைய அதிகாரப்பூர்வ ஏடு நமது எம்ஜிஆர். நமது எம்ஜிஆர் வந்து எங்களுடைய செய்தியில போடுற ஆதரவு பத்திரிகை தான் அதிகாரப்பூர்வ அதிமுக பத்திரிகை. முதலமைச்சர் சொல்றதை எடுத்துக்கிறதா, கோவை செல்வராஜ் சொல்றதை எடுத்துக்கிறதா? முதலமைச்சர் சொல்லிட்டாரு அஇஅதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ ஏடு நமது எம்ஜிஆர். முதலமைச்சர் சொல்றாரு அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ ஏடு நமது எம்ஜிஆர் சொல்லிட்டாரு. எப்ப சொன்னார்? ஜெயக்குமாருடைய கேள்விக்கு மறுப்பு சொல்ல போது ஜெயக்குமார் இப்படி சொல்லியிருக்கிறாரு, அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ ஏடு நமது எம்ஜிஆர் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் என்று முதலமைச்சரிடம் கேட்கிறார்கள். இல்லை, அஇஅதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ ஏடு நமது எம்ஜிஆர் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மிகச் சமீபத்தில் தெரிவித்த கருத்து. மிகச் சமீபத்தில் நாங்க அந்த பத்திரிகை எங்க ஆதரவு பத்திரிகைன்னு நான் இல்லைன்னு சொல்ல, உங்களுடைய ஆதரவு பத்திரிகை பாருங்க. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியோடு நீங்களே முரண்படுறீங்க. எங்களுடைய ஆதரவு பத்திரிகை சார், அவரும் அதிகாரப்பூர்வ பத்திரிகைங்கிறாரு. இந்த இது யாராவது எழுதி கொடுத்திருப்பாங்க, இது ஏதாவது போட்டிருப்பாங்க. கட்சியினுடைய தலையங்கம் போல் வரக்கூடிய, தொடர்ச்சியாக எழுதக்கூடிய சித்திரகுப்தனுடைய கவிதைகளில் வரக்கூடிய கவிதை இது. சித்திரகுப்தன் என்ற பெயரில் அந்த கவிதையை யார் எழுதுகிறார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த பத்திரிகையுடைய ஆசிரியர் தான் எழுதி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த அதிகாரப்பூர்வ ஏடு சொல்கிறது நீங்க அச்சப்படுறீங்கன்னு சொல்லி, நீங்க இல்லைன்னு சொன்னா எப்படி நம்புறது? நாங்க அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு அச்சம் இல்ல. இல்ல சரி, இணைவீங்களா மாட்டீங்களா? எத்தனை நாள் மக்களை ஏமாத்துவீங்க? இணையறது அல்ல, நாங்க ஒன்றும் வேற கட்சி கிடையாது. நாங்க ஒரு கட்சி, இன்னொரு கட்சி, ரெண்டு இணைஞ்சு பேச்சுவார்த்தை நடத்துறோம். நாங்க சொந்த கட்சி, எல்லாரும் அண்ணன் தம்பி மாதிரி சொந்த கட்சி தான். எங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடு இருக்கு, அதனால பேசிட்டு இருக்கிறோம். உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுங்கிறது சசிகலா டிடி தானே, எல்லாம் சேர்த்து தானே. ரெட்டலை யாரும் பறி கொடுக்கல சார், அவங்க பறித்து வைத்திருக்கிறோம், அதை வாங்குவோம். தேர்தல் கமிஷன்ல ரெண்டு அணியும் போனதுனால, ரெண்டு அணியும் சண்டை போடுறதுனால சரி இருக்காங்க. விரைவில் வந்து அது சகோதரர்கள் பிரிந்திருக்கிறோம், சேர்ந்துருவோம். நீங்கல்ல, அது திருமதி வி கே சசிகலா டிடி சேர்த்து தானே. நாங்க வந்து இணைவீங்களா நீங்க பொத்தப்போ கேட்டீங்க, எல்லாரும் இணைவோம். எல்லாரும் பிஜேபி திமுக, நீங்க எல்லாரும் பிஜேபி இணை போறோம். அப்புறம் யாரும் சொல்லுங்க, எல்லாரும் மரியாதைக்குரிய ஓ பன்னீர்செல்வம் தலைமையில செயல்படுற அணியும் நாங்களும் ஒன்னா சேர்ந்து செய்வோம். டிடி சேர்த்துக்க மாட்டீங்க? அவங்க கட்சியில் இருக்காங்க, அவர் தான் துணை பொதுச் செயலாளர் இருந்துட்டு இருக்காரு. இப்போ ஒத்துக்கிறீங்க? இருந்துட்டு இருக்காரு இல்லையா? இருந்துட்டு இருக்காரு. அவர் தான் நீடிப்பார் துணை பொதுச் செயலாளர். அது நான் எடுக்கிற முடிவு அல்லது, நீங்க எடுக்கிற முடிவு அல்ல. சரி, ஆனா அவரை விலக்கி வைக்க போறது இல்ல, விலக்கி வைக்க மாட்டீங்க. அது கட்சியில வந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்களோ அதுபடி தான் நடக்கும். விலக்கி வைத்தால் தான் நான் சொல்ற கேட்டுங்க, கட்சியில என்ன முடிவு எடுத்தாங்களோ அந்த முடிவு அப்படியே உள்ளது. அதுதான் என்னைக்கு எடுக்க போறீங்க அப்படிங்கறது தான் தொடர் கேள்வி. டிடிவி தினகரன் அவர்களுடைய ஒரு வியூகத்திற்கு அச்சம் இருக்கிறதா இல்லையா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணிக்கு? எங்களுக்கு எந்த விதமான அச்சம் எதுக்கும் கிடையாது. மக்கள் செல்வாக்கு இருக்கு, ஆட்சி இருக்கு, தொண்டர்கள் இருக்கிறார்கள், அம்மாவுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு நிறைய இருக்கு. அதனால எங்களுக்கு எந்த பயம் இல்லை. திரு புகழேந்தி அவரிடம் போயிட்டு நான் கேசிபி உங்கள்கிட்ட வரேன். திரு புகழேந்தி, இதுல இன்றைக்கு ஆகஸ்ட் 5ஆம் தேதி நான் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய திட்டமிட்டிருக்கிறேன். என்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, திட்டம் என்ன, வியூகம் என்ன என்பதை சொல்லுவேன் என்று உங்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவித்திருந்த நிலையில் இன்றைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கிறது. ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளருக்கு அழைப்பு இல்லை. ஆனால் கட்சியினுடைய ஆலோசனை கூட்டம் கட்சியினுடைய தலைமை கழக அலுவலகத்தில் நடைபெறுகிறது. ஆனால் நாங்க தான் துணை பொதுச் செயலாளர், கட்சி எங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குதுன்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. கட்சி உங்க கட்டுப்பாட்டில் முற்றிலும் இல்லை அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி இந்த நகர்வின் மூலம் நிரூபித்திருக்கிறான்னு சொன்னா நீங்க மறுக்க முடியுமா? ஏன்னா டிடிவி தினகரனினுடைய தீவிர ஆதரவாளராக இருக்கக்கூடிய தலவாய் சுந்தரம் உள்ளிட்ட அத்தனை பேரும் அந்த கூட்டத்தில் கலந்துருக்கிறாங்க, டிடிவியை தவிர. எனில் கட்சி எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில் முழுமையா வந்துருச்சு. ரைட்? இப்போ முதல்ல வந்து அன்பு சகோதரர் மயில்சாமி அவர்கள் இயக்கத்துடைய தொண்டர்கள் எத்தனை இன்னல்களுக்கு உள்ளாகிறார்கள் சொன்னார்கள். அவர்களுக்கு நன்றி. ரொம்ப நேரமா அச்சம் என்பது மட்டுமே திராவிடம் ஆறிலும் சாவு என்பதையெல்லாம் திராவிட இயக்கம் பார்த்தாங்க. இப்போ உங்க கேள்வி என்னன்னு கேட்டா, இன்றைய கூட்டத்தில் எங்களது கழக துணை பொதுச் செயலாளர் நம்பிக்கை நட்சத்திரம் கலந்து கொள்ளவில்லை, ஆகவே நீங்கள் அவர்களே நடத்தியிருக்கிறார்கள் அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்க. நாங்க தான் சொன்னமே சார், 2 மாசம் நாங்கள் பணிகளில் ஈடுபட போவதில்லை, ஆகவே செய்யட்டும் என்று சொன்னோம். கழகத்தினுடைய பொதுச் செயலாளரால் நியமனம் செய்யப்பட்ட, அவர்களால் அறிவிக்கப்பட்ட மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாளை மறுநாள் கொடுத்த அவகாசம் முடிந்து மீண்டும் கழக பணிகளை ஆற்றவும், உள்ளாட்சித்துறை தேர்தலை சந்திக்கவும், நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கவும் கழக துணை பொதுச் செயலாளர் மீண்டும் களம் இறங்க இருக்கிறார். இது நடக்க போகிறது. தனியாக தானே
தனியாகனா தனியானா இவங்க ஆதரவு இல்லாம, எடப்பாடி பழனிசாமி ஆதரவு இல்லாம 37 எம்எல்ஏக்கள், அவரை சந்தித்த 37 எம்எல்ஏக்கள் ஆதரவு இல்லாம அவர் தனியா போய் சந்திக்க போறாரு. இந்த 37 எம்எல்ஏக்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏக்கள் தான். சரி. பேசுகின்ற நானும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். சரி. ஆகிய அமர்ந்திருக்கின்ற நண்பர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆனா கண்டிப்பா கேசி பழனிசாமி டிடிவி தினகரனை ஏற்றுக்கொள்ள மாட்டார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் கூடிய இன்றைய கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்கள் கேட்ட எந்த கேள்விக்கும் டிடிவி தினகரன், சசிகலா அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனேயே முக்கிய நிர்வாகிகள், அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் அதை பத்தி நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம், எங்களை ஆள விடுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் அதை பத்தி மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க நகர்றாரு புதியமறைக்கு அளித்த பேட்டியில. ஆனால் டிடிவி தினகரன் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்றதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை. நீங்க யாரோடு போய் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போகிறார் ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு பிறகு? செந்தில் சார், உங்களுடைய கொஸ்டின்லயே ஆன்சரை வச்சுட்டு இருக்கீங்க. யாராவது ஏதாவது தவறாக கழக துணை பொதுச்செயலாளரை பற்றி பேசினார்களா அல்லது பொதுச்செயலாளரை பற்றி குறை சொன்னார்களா, ஏதாவது வசைபாடினார்களா, தவறாக பேசினார்களா? இல்லை 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 என்று செந்தில் நீங்களே சொல்லிவிட்டு அப்புறம் கேள்வி நான் என்ன சார் பதில் சொல்றது? இதே மாதிரி சொல்லி ஜெயலலிதா அவர்கள் பொதுச் செயலாளர் இருக்கின்ற பொழுது பொதுச் செயலாளரை பத்தி கேட்டா இல்ல இல்ல அதை பத்தி எனக்கு கேட்காதீங்கன்னு யாரும் போனதில்லை. வானலாவ புகழ தொடங்கி இருப்பார்கள், அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி. ஆனா அதை பத்தி எங்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க அப்படின்னு போறாங்கன்னு சொன்னா அவங்க இக்னோர் பண்றாங்க. அவங்க எந்த இடத்திலும் அவரை என்டாஸ் பண்ண விரும்பலைங்கிறதான அர்த்தம். இந்த இயக்கத்தில் இன்றைய தினம் உண்மையை சொல்லுகிறேன், மயில்சாமி சொன்னது போல இது ஒரு மாபெரும் இயக்கம். இன்றைய தினம் நாங்கள் அமர்ந்து கொண்டு இவ்வளவு பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது அன்றைய தினம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நாங்கள் போற்றி வணங்கும் தெய்வம் இருக்கும் பொழுது பேச முடியவில்லை, பேச முடியாது. ஒரு கட்டுக்கோப்பில் இருந்தோம், உண்மை ஒப்புக்கொள்கிறோம். இன்று பிரித்திருக்கிறோம், பேசுகிறோம். ஆனால் கட்டுக்கோப்பில் இருந்தவர்கள் ஒரு கழக துணை பொதுச் செயலாளரை பற்றியோ இப்பொழுது இருக்கின்ற பொதுச் செயலாளரை பற்றியோ தேர்தல் ஆணையத்திலே அவர்கள்தான் பொதுச் செயலாளர் என்பதை நாங்கள் எழுதி கொடுத்து பின்னால் நான் ரொம்ப ஸ்ட்ரைட்டா கேக்குறேன் திரு புகழேந்தி, நான் ரொம்ப ஸ்ட்ரைட்டா கேக்குறேன். இன்னைக்கு இங்க வந்து ஆலோசனை கூட்டம் நடக்குது, அதுக்கு டிடிவிக்கு அழைப்பு இல்ல. நாளைக்கு சசிகலாவை சந்திப்பதற்கு டிடிவி தினகரன் பெங்களூர் வருகிறார் என்று தகவல் வந்திருக்கிறது. எனில் என்ன நடக்குதுங்கிறத அரசியலில் அரிச்சுவடியை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட புரிந்துவிடும். டிடிவியை இக்னோர் பண்றாங்க. அவர் திருமதி வி கே சசிகலாவை சந்தித்து ஆலோசனை பெறுவதற்காக நாளை பெங்களூர் செல்கிறார் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. டிடிவி தினகரன் ரெண்டே கேள்விதான். டிடிவி தினகரனுடைய வியூகத்திற்கு அச்சப்பட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அணி இன்றைக்கு இந்த கூட்டத்தை கூட்டினார்கள் அப்படின்னு நீங்க எடுத்துப்பீங்களா? அதை சொல்லுவீங்களா, ஒத்துப்பீங்களா? அல்லது எல்லோரும் ஒன்றிணைந்துதான் இன்னும் இருக்கிறோன்னு திரும்ப அதே சொல்ல போறீங்களா? நான் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் அங்கே நடந்தது என்னவென்று தெரியும். அங்கே வேறு எதுவும் பேசப்படவில்லை. அவர் சொன்னது போல மிக தெளிவாக உள்ளே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை பற்றி பேசி அதை வரவேற்புரை நன்றி உரை பேசி முடித்து விட்டார்கள். இல்ல நான் மறுக்கிறேன். சில இடங்கள்ல டிடி தினகரனுடைய தீவிர ஆதரவாளராக இருக்கக்கூடிய தலவாய் சுந்தரம் உள்ளிட்டவர்கள் முதலிலேயே வெளியேறிவிட்டார்கள். முதலிலேயே நான் சொல்றது கூட்டம் முழுமையாக முடிவதற்கு முன்பாகவே வெளியேறிவிட்டார்கள். டிடிவி தினகரனினுடைய ஆதரவாளர்கள் பலரும் வெளியேறிய நிலையில் மீண்டும் ஒரு ஆலோசனை கூட்டம் அமைச்சர்களோடும் முக்கிய நிர்வாகிகளோடும் நடைபெற்ற செய்தியும் அனைத்து ஊடகங்களிலும் பதிவானது. அதை யாரும் மறுக்கவும் இல்லை. இந்த இடத்துலதான் அந்த கேள்வி வைக்கப்படுகிறது. டிடிவி தினகரனினுடைய ஆதரவாளர்கள் கூட்டம் முழுமையாக முடிவதற்கு முன்பாக வெளியேறிவிட்டார்கள் அப்படிங்கிறது அவங்க தன்னுடைய எதிர்ப்பை ஏதோ இடத்துல பதிவு பண்ணாங்கன்னு வெளியேறிட்டாங்கன்னு எடுத்துக்கிறதா, அல்லது வெளியேற்றப்பட்டார்களா, அல்லது உடன்பாடு இல்லையா? சட்டசபையில செந்தில் சபாநாயகராக இருக்க வேண்டியவர் புதிய தலைமுறையில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஏன்னா வெளியேறிவிட்டார் சட்டசபையிலிருந்து வாக் அவுட் பண்ணிட்டு வைப்பாங்க. யாராவது முக்கியமா போக வேண்டியிருக்கும், எழுச்சி போயிருப்பாங்க. முக்கியமான பணிகள் டிடிவி தினகரனுடைய அணியை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே இருக்குது பாத்தீங்களா? அதுதான் அங்க பிரதான கேள்வி அளிக்கிறது புகழேந்தி. ஏன் அதாவது முதலமைச்சர் கடைசியா வர்றாரு, முதலமைச்சரை விட முக்கிய பணிகள் டிடிவி தினகரன் அணியை சார்ந்தவர்களுக்கு மட்டும் இருக்கிறது அப்படிங்கறத என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. உண்மையிலே எனக்கு அது என்னுடைய நாலேஜுக்கு வரலைங்க. சரி, ஓகே. நான் அந்த இடத்துல இருந்து வரேன். நீங்க அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. நாளை டிடி தினகரன் அங்கே வரதை பத்தி நான் அடுத்த சுற்றுல உங்ககிட்ட கேட்கிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அந்த இடத்துல கேசி பழனிசாமி அவருடைய கருத்துக்களை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கேட்டறியலாம். ஓபிஎஸ் இபிஎஸ் நெருக்கம் என்பது டிடிவியை தள்ளி வைப்பதற்கான முயற்சியா அல்லது டிடிவியினுடைய வியூகத்தை முறியடிப்பதற்கான முயற்சியா என்ற தளத்திலான கேள்விகளோடு கேசி பழனிசாமியோடு தொடரலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இணைந்திருங்கள். எதிர்த்து பேசிட்டு மீண்டும் வரவேற்கிறேன். நேர்பட பேசலாம். நெருங்கும் இபிஎஸ் ஓபிஎஸ் டிடிவியினுடைய வியூகம் என்ன என்ற தளத்தில் விவாதித்துக் கொண்டிருந்தோம். திரு கேசி பழனிசாமி, 2-3 கேள்விகள். ஒன்று,
தினகரனுடைய செல்வாக்கை குறைப்பதற்காகத்தான் ஓபிஎஸ் இறங்கி வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாரா? ஏன்னா ஆறுக்குட்டி விலகி எடப்பாடி பழனிசாமி அணியில் இணைவரார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் வந்த பொழுது தொடர்ச்சியாக அவங்க தரப்புலேருந்து சொல்றது கொஞ்சம் கொஞ்சமாக ஓபிஎஸ்லேருந்து எல்லாருமே வந்துடுவாங்க, கடைசி அவரும் வந்துடுவார் அப்படிங்கிற வாதத்தான் வைக்கிறாங்க. இங்கிருந்து கிட்டத்தட்ட எல்லோரும் அந்த அணியில் இணைவதற்கான ஆயத்தமாக ஆகிவிட்டார்கள் அப்படிங்கிற இடத்துல ஓபிஎஸ் வேறு வழி இல்லாமல் இந்த பேச்சுவார்த்தைக்கு சம்மதித்து விட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னு ஒரு வாதம் வைக்கப்படுதில்லை. இதை மறுக்க முடியுமா? அதாவது இப்போ போன சனிக்கிழமை அன்னைக்கு வந்து கோயம்புத்தூரில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதாவது கோயம்புத்தூர்லேயே வரலாறு காணாத அளவுக்கு, நான் 40 ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறேன், கோயம்புத்தூரில் அவ்வளோ பெரிய கூட்டத்தை நான் பார்க்கல. அதாவது கடல் அலை மாதிரி மக்கள் அலை அப்படிம்பாங்க, அதை வந்து நேரடியாக கண் கூட நாங்கள் வந்து பார்த்தோம். மதுரையில் டிடிவி தினகரனுக்கும் அவ்வளோ ஒரு அலை கூடிச்சுன்னு 40,000 பேர் வந்து அந்த இடத்துல வந்து வந்திருந்தாங்க. ரெண்டாவது டிடிவி தினகரனுக்கும் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் சம்மந்தம் இல்லை. எங்களுடைய நிலைப்பாடு என்பது சொன்னார், இப்போ அவர் தான் துணை பொதுச் செயலாளர். நான் முடிச்சிடறேன். அம்மா அவர்களால் 16 பேர் இந்த இயக்கத்தை விட்டு நீக்கப்பட்டாங்க. அதுல ஒருவர் டிடிவி தினகரன். திருமதி சசிகலா அவர்கள் மீண்டும் இணைக்கப்பட்டார், கட்சியில் அவர் மட்டும் சேர்த்து கொள்ளப்பட்டார். அது அவர் ஒரு அண்டர்டேக்கிங் எழுதி கொடுத்து அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டேன் அப்படிங்கிற உறுதி அளித்ததன் பேர்ல கட்சியில் வந்து சேர்த்தப்பட்டார். அதனால வந்து மிச்சம் இருக்கிற யாரையுமே நாங்க உறுப்பினர்களாக நாங்க வந்து அங்கீகரிக்கல, கன்சிடர் பண்ணல. ஒண்ணு. அடுத்து திருமதி சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னைத்தானே பொதுச் செயலாளராக அறிவித்துக் கொண்ட முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை தொண்டர்களுக்கு. நீங்க கரெக்டா சொல்றீங்களா? இல்ல எனக்கு அந்த இடத்துல அது எப்படி கலந்து பெற முடியும்? தன்னைத்தானே அறிவித்துக் கொண்டாருங்கிறத அப்படி இல்ல. ஏன்னா நாங்க டிவில பார்த்ததெல்லாம் அப்போ கற்பனை காட்சியாங்கிற மாதிரி இருக்குல்ல. ஏன்னா எல்லோரும் சேர்ந்து ஒன்று கூடி தீர்மானம் நிறைவேற்றி மிக பணிவாக ஒரு பயபக்தியோடு போய் அவர்கிட்ட கொடுத்ததுல முன்வரிசையில் நின்று கொடுத்தது உங்களுடைய தலைவர் ஓபிஎஸ். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பைலாப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் உருவாக்கிய பைலாப்படி ஒரு பொதுச் செயலாளர் என்பவர் அடிப்படை உறுப்பினர்களாலே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அப்போ தொண்டர்களை ஏமாற்றிக்கிறார் ஓபிஎஸ். ஓபிஎஸ் அப்படி நீங்க வந்து எடுத்துக்க கூடாது. அதாவது அவர் தானே ஆக்குனாரு. இல்ல அது வந்து அவங்க திருமதி சசிகலா அவர்கள் வந்து அந்த முயற்சியை எடுத்தாங்க. அது சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல ஒரு சில கட்டாயத்தின் பேர்ல சில நிகழ்வுகள் கட்டாயத்தில் கட்டுப்பட்டு விட்டார். இல்ல கட்டுப்பட்டு விட்டார்னு அல்ல, அந்த சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கலாம். ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் திருமதி சசிகலா அவர்களை நாங்கள் பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னொன்று இருக்கு, மூணாவது முடிச்சிடறேன். ஒரு தண்டனை பெற்ற குற்றவாளி என்பவர் இந்த இயக்கத்திலே உறுப்பினராக தொடர முடியாது, தொடர்வது இல்லை. இல்ல இல்ல இதெல்லாம் வந்து அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குன்னு ஒரு மரபு இருக்குது. இது வந்து அந்த மரபின் அடிப்படையில் வர்றது. அதனால இந்த குடும்பம் இல்லாத அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி நாங்கள் பயணிக்கிறீங்க. ஆனா இதுல கேள்வி என்னன்னா, அதுதான் கேட்கிறேன். இப்போ வந்து ஓபிஎஸ் அணி கொஞ்சம் பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிற கருத்து வைக்கப்படுது, அதை நீங்க மறுப்பீங்களா? நாங்க பலப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப 3ஆம் தேதி அன்னைக்கு ஈரோட்ல ஓடா நிலையில வந்து தீரன் சின்னமலைக்கு மரியாதை செலுத்துறதுக்காக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அங்க வர்றாங்க. நீங்க உங்க ரிப்போர்ட்டர் எடுத்து அதை சர்வே பண்ணி பாருங்க. டிடிவி தினகரன் ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு பிறகு தன்னுடைய புதிய வியூகத்தை பாருங்கள் என்று சொல்லியிருக்கக்கூடிய நிலையில டிடிவி தினகரனுடைய வியூகத்திற்கு அச்சப்பட்டு தான் இரு அணிகளும் இணைவதற்கான முயற்சி செய்கிறீர்களா? அதுல ஓபிஎஸ் தரப்பும் டிடிவி தினகரனுடைய வியூகத்திற்கு அச்சப்பட்டு தான் அதுக்கு சம்மதிக்கிறீர்கள். யாருங்க டிடிவி தினகரன்? நீங்க தாங்க இந்த மீடியா ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சம்பந்தம் இல்லாத நபர், அம்மா அவர்களாலே இந்த இயக்கத்தை விட்டு நீக்கப்பட்ட நபர், திருமதி சசிகலா அவர்களாலே துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்ட நபர், அவருக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. அமைச்சர் ஜெயக்குமார் இன்னைக்கு காலையில சொன்னது ஒண்ணு, இன்னைக்கு மாலையில அவர் சொல்றாரு அவர் கட்சி பணியை தொடர்வது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 1.5 கோடி தொண்டர்களை கொண்டது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ ஒரு 25 அமைச்சர்களையோ ஒரு 2000 3000 பொதுக்குழு உறுப்பினர்களையோ கொண்டது அல்ல. 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கம். தொண்டர்கள் இந்த திருமதி சசிகலா அவர்களையும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இந்த இயக்கத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தேர்தல் ஆணையத்துக்கு கட்சி கொடுத்திருக்கக்கூடிய அபிடவிட்ல அவரை துணை பொதுச்செயலாளர்னு ஏற்றுக்கொண்டு தானே கொடுத்திருக்காங்க. அது வந்து கொஞ்சம் பேர் வந்து கொடுத்திருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் இல்ல, முதலமைச்சரே தானே கொடுத்திருக்கிறாங்க. ஆனா நாங்க கொடுத்திருக்கிறதுல திருமதி சசிகலா அவர்கள் நியமிக்கப்பட்டது செல்லாது. இந்த இணைப்புல இப்ப நீங்க அந்த உங்களுடைய இப்ப எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய கருத்தை வைக்கிறேன், நீங்க அதுல தவறான சொல்லுங்க. எனக்கு தெரிந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பு நீங்க சொன்ன ஒரு கண்டிஷனை, திருமதி வி கே சசிகலா, டிடிவி தினகரன் உள்ளிட்ட அவருடைய குடும்பத்தை சேர்ந்த யாரும் கட்சியில் எந்த பொறுப்பிலும் இருக்கக்கூடாது, அவர்களுக்கும் கட்சிக்கும் தொடர்பு இருக்கக்கூடாதுங்கிற உங்களுடைய கண்டிஷனை
அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை அவர்கள் மீண்டும் மீண்டும் நிரூபித்து விட்டார்கள். அடிப்படை உறுப்பினர்கள் உட்பட அந்த குடும்பத்தை சமரசம் செய்து கொள்ள இணைப்பு கிடையாது. நாம் அதாவது நீங்க அது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். முனையளவு கூட திருமதி சசிகலா அவர்களையோ அந்த குடும்பத்தை சார்ந்து அம்மா அவர்கள் நீக்கிய 16 பேர் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அடிப்படை உறுப்பினர்களாக கூட இந்த இயக்கத்திலே நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சார், இதுல அவர் சொன்ன மாதிரி அவங்க அதுல உறுதியா இருக்கிறாங்க. ஆனா நீங்க டிடிவியை நீக்க போறது இல்ல. அப்ப இந்த அணியானுடைய இணைப்புங்கிறது சாத்தியமில்லை. அப்புறம் ஏன் மக்களுக்கும் நியூஸுக்கும் தொடர்ச்சியா ஒரு பிரேக்கிங் நியூஸை கொடுத்துட்டே இருக்கீங்க? அப்பப்ப இல்ல இணைய போறோம். இன்னைக்கு கூட துணை சபாநாயகர் சொல்றாரு அணிகள் விரைவில் இணைங்கிறாரு. அவங்க இணைய வாய்ப்பே இல்லைங்கிறாங்க. தட் மீன்ஸ் அந்த கண்டிஷனை ஏத்துக்கல. நீங்க கண்டிஷனை ஏத்துக்க மாட்டீங்க. அவரு அண்ணா பழனிசாமி சொன்னாரு அதிமுக இன்னும் ஒரு 2700 பேர் பொதுக்குழு உறுப்பினர் மட்டுமல்லன்னு. இந்த கட்சியில் 1.5 கோடி தொண்டர்கள் ஓட்டு போட்டு எடுத்தவங்க தான் ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், அவங்களும் பொதுக்குழு உறுப்பினர்களும். அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான், தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் பொதுக்குழு கூட்டுறோம், எல்லாம் பண்ணுறோம். இப்போவும் தேர்தல் வைக்கிறதுனால பொதுக்குழு தான் கூட்டி ஆகணும். அந்த இருக்கிற பொதுக்குழு மெம்பர்கள் தான் ஓட்டு போடுவாங்க. இன்னும் 5 வருஷத்துக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அதனால் கட்சியில் பைலாப்படி எடுத்தாலும் இந்த பொதுக்குழுங்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் தான். அதனால் அவங்களுக்கு தான் முழு அதிகாரங்கிறது அண்ணனுக்கு நான் சொல்லிக்கிறேன். நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விளக்கு சொல்லிடுறேன். அதாவது ஒரு பாராளுமன்ற தொகுதியில் 5 சட்டமன்ற தொகுதி இருக்கு, 6 சட்டமன்ற தொகுதி இருக்குது. 6 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஓட்டு போட்டு எடுக்கிறவங்க தான். அப்படின்னா இவங்க வாதப்படி அந்த 6 எம்எல்ஏக்கள் சேர்ந்து அந்த தொகுதிக்கு உண்டான எம்பியை எலெக்ட் பண்ணிரலாம். இல்ல தனியா ஜனங்க ஓட்டு போடுறதுக்கு அவர் பேசுறது கட்சியோட பைலா. நீங்க பேசுறது தர்க்கவாதம். அந்த தர்க்கவாதத்துல உங்க சைடுல நியாயம் கூட இருக்கலாம். அது வேற விஷயம். இல்ல கட்சியோட அவர் சொல்றது கட்சியோட பைலா இல்ல, கட்சியோட பைலா என்ன சொல்றது? பொதுக்குழு உறுப்பினர்கள் அடிப்படை உறுப்பினர்களாலே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். யாரு? பொதுச் செயலாளர் என்பவர். அந்த மாதிரி இல்ல. அந்த புத்தகம் போன தடவை நானும் இவரும் 2 மாசத்துக்கு முன்னாடி விவாதம் பண்ணும் வந்ததுக்கு அப்புறம் அந்த புத்தகத்தை 3 நாளா படிச்சேன். என்ன போட்டிருக்காங்கன்னா, கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அவங்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இவங்க. 1.5 கோடி பேர் ஓட்டு போட முடியாது. இல்ல பொதுக்குழு உறுப்பினர்கள், நகர செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் கீழ்மட்டத்தில் பொதுச் செயலாளர் இல்ல இவங்க எல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு சொல்ல தயங்குறீங்களே? ஏன் நான் சொல்றேன், இவங்க எல்லாம் சேர்ந்து ஒருவாடி சொல்லுங்க. அதையே சொல்ல தயங்குறீங்க. பொதுச் செயலாளர் இவங்க பேசுறீங்களே. பொதுச் செயலாளர் நம்ம அன்னைக்கு அவசரமா கூட்டம் போட்டு எல்லாம் சேர்ந்து ஓபிஎஸ்ல இருந்து எல்லாரும் உட்கார்ந்து ஒற்றுமையா இருக்கட்டும், அவங்கள மரியாதைக்குரிய சசிகலா அம்மாவை தான் தேர்ந்தெடுத்தோம். அது என்ன சொல்றாங்கன்னாக்கா, அவங்கள நியமிச்சோம், தேர்ந்தெடுக்கல, தேர்தல் நடத்தல, நியமிச்சோம். இப்ப என்ன சொல்றாங்க, அந்த நியமிச்சு செல்லாதுங்கிறாங்க. இதெல்லாம் பழைய ஹிஸ்டரி. இப்ப நான் கேக்குறது, இப்போ நீங்க அதுல உறுதியா இருக்கிறீங்க, நம்ம தான் தேர்ந்தெடுத்தோங்கிறதுல உறுதியா இருக்கிறீங்க, டிடிவி தினகரன் நீக்க போறது இல்லைங்கிறதையும் உங்களுடைய அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நான் அப்படி சொல்லவே இல்லை உங்ககிட்ட. நாங்க இப்ப என்ன சொல்றோம்னா, எல்லா அமைச்சர்களும், மாவட்ட செயலாளர்களும், முக்கியமான கட்சிகளுடைய நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் அத்தனை பேர் சேர்ந்து என்ன முடிவெடுத்து மே மாசம் கடைசியில் அறிவிச்சாங்களோ அந்த முடிவு இன்னும் அப்படியே இருக்கு. என்ன முடிவு எடுத்தாங்க? என்ன மறந்துடுச்சு, திருப்பி சொல்லுங்க. ஒன்னும் முடிவு எடுக்கல. அதாவது நாங்க அவங்க இல்லாம கட்சி நடத்துறோம், ஆட்சி நடத்துறோம்னு சொன்னாங்க. அந்த நீக்கி வச்சோம்னு சொன்னாங்க. மே மாசம் எத்தனாம் தேதி சொன்னாங்க? தேதி ஏதோ ஒரு டேட் வச்சுங்களேன். ஆனா அதுக்கப்புறம் தான் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த அபிடவிட்ல அவர் தான் துணை பொதுச் செயலாளர்னு கொடுத்திருந்தீங்க. திருமதி வி கே சசிகலா பொதுச் செயலாளர். அது நாங்க கட்சியில யார் இருக்காங்களோ யாரை ஏமாத்துறீங்க? நான் கேக்குறேன், யாரும் ஏமாத்தல. தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லலாமே இவங்க எங்களுடைய பொதுச் செயலாளர் இல்ல, நீங்க சொல்லணுமே. அவங்க இல்லாம கட்சி நடத்த போறீங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நான் சொல்ற கேட்டுங்க, எதை பத்தியும் பிரச்சனை இல்லை. அத்தனை தொடர்கள் ஒற்றுமையா இருக்காங்க, கட்சி நிர்வாகிகள் ஒற்றுமையா இருக்காங்க, எம்எல்ஏகள் ஒற்றுமையா இருக்காங்க, எம்பிகள் ஒற்றுமையா இருக்காங்க, எல்லாமே நடக்குது. ஆட்சி சிறப்பா நடக்குது. ஒரு சாதாரண ஏழை குடும்பத்துல இருந்து வந்த ஒரு ஏழ்மையா ஆட்சி டெய்லி 300-400 பேர் பொதுமக்களை சந்திச்சு குறைகளை கேட்கிறாங்க. நன்றி உனக்கு சொல்லி நெருப்பட பேசி நிறைஞ்சலாம் போல இருக்கு. ஏன்னா பிரச்சனை இல்லைன்னா நம்ம ஏதோ கற்பனையில விவாதம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்றேன். நான் எந்த பிரச்சனையும் கிடையாது, கட்சி நல்லா போயிட்டு இருக்கு, ஆட்சி நல்லா போயிட்டு இருக்கு. மயில்சாமி போன்ற தொண்டர்கள் ஏன் பிரச்சனை இருப்பதாக நினைக்கிறீர்கள்? அதாவது எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களுக்குள்ள. பொதுச் செயலாளர் பதவியாகட்டும், இல்லை துணை பொதுச் செயலாளராகட்டும், முதலமைச்சராகட்டும், தானாக கொடுத்தாதான் பட்டம், கேட்டு வாங்கினா தம்பட்டம். இப்போ இருக்கிற முதலமைச்சரும் சரி, இதுக்கு முன்னால் போய் எல்லாமே கேட்டு வாங்கினது, தானாக கொடுக்கவே இல்லை. தானாக கொடுப்பது எப்படின்னா, அது பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அவங்க அம்மா இருக்கும்போது அவர் முதலமைச்சராக இருந்தார், ஒரு வகையில் ஜனங்களுக்கு அது பிடிச்சி போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த அம்மா இல்லாதனால அவரை இறக்கிட்டாங்க, இறக்கி இவங்க வர வச்சாங்க. ஆனால் இன்றைக்கி அதே நிலைமையில் தான் எடப்பாடி இருக்கார். ஆனால் எடப்பாடி இறக்க முடியல, அதுதான் பிரச்சனை. அது யாருக்கும் தெரியல. இதே மாதிரி பன்னீர்செல்வத்தை கேட்ட மாதிரி கையெழுத்து போடு, இதை பாரு 2 மணி கேட்க முடியல. கேட்டால் அவர் பண்ண மாட்டார். அவர் அன்றைக்கி தெரியாமல் பண்ணிட்டார்.
இன்னைக்கு எடப்பாடி பண்ண மாட்டார். இது நிறைய தொண்டர்கள் பேசுறான், இதுதான் உண்மை. அதனால எங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்ன, சேரணும்னு முடிவு பண்ணா 2 நாள்ல சேரான், இது சேர முடியாது. ஏன் முடியாது? பிரஸ்டேஜ் ப்ராப்ளம். ஏன்னா நான் முதலமைச்சர் தான், மாடி எப்படி அங்க போய் சேருவேன். இப்ப எடப்பாடி பழனிசாமி அப்ப நிர்பந்திக்கிறாங்கங்கிறீங்களா? நிச்சயமா அப்ப அந்த ஒரு நிலைமை வரும்னா ஏன் சார் 37 பேர் தனியா வர்றாங்க ஜிடி தினகரன் பார்க்கறதுக்கு? நீங்க பொதுக்குழு மீட்டிங் போட்டாங்கன்னு எதுக்கு தனியா அவங்க வந்தாங்க? முதலமைச்சர் பதவியிலிருந்து மீண்டும் எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா செய்ய சொல்லி நிர்பந்திக்கிறாங்க. நிச்சயமா இருக்கும், இல்லைன்னு சொல்லவே முடியாது. காரணம் அவர் பண்ண மாட்டாரு. ஏன்னா ஏற்கனவே நடந்த கதையை அவர் பார்த்துட்டாரு. இது மாதிரி தானே நீங்க பன்னீர்செல்வம் பண்ணீங்க. அவர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. சட்டமன்றத்துல எம்எல்ஏ ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவரை போய் இவர் என்னமோ சும்மா வெத்தலவா கடையில் வாங்குற மாதிரி பேசிட்டு ஒரு நாளைக்கு உங்க டிவியில பேசுவேன், ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு உங்க டிவியில பேசுவேன், நான் உங்க டிவியில பேசுவேன். யாரு எங்கேயும் போல, எங்க போனாங்க, யாரு எங்கேயும் போல எடப்பாடி பழனிசாமி அவருடைய தோளில் கை போட்டு இவர் என் சகோதரர், இவரை முதலமைச்சராக நான் நியமிக்கிறேன், நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு ஆதரவு தர வேண்டும் என்று சொன்னவர் யார்? சொல்லுங்களேன். அது சொல்லக்கூட கட்சியில எதுவும் தடை வச்சிருக்காங்களா? நான் சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. அதான் சொல்லிட்டேன், தோல்ல கை போட்டு இவர் என்னுடைய சகோதரர், இவரை நான் முதலமைச்சராக நியமிக்கிறேன், நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு ஒற்றுமையாக இருந்து ஆதரவு அளிக்கணும்னு சொன்னது யாரு? அவருக்கு ஆதரவு விடுங்க, ஒற்றுமையா இருங்கன்னு சொன்னது யாரு? சொன்னது பொதுச் செயலாளர் கூட சின்னமா சொன்னாங்க. அன்னைக்கு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் அதை ஏத்துக்கிட்டாங்க. முதலமைச்சர் அவரும் பதவி ஏற்றாரு, அனுமதி கொடுத்தீங்க, ஆதரவு கொடுத்தீங்க, கேட்டீங்க. நீங்க ஆட்சி அமைப்பதற்காக அனுமதி கட்சி நடத்த முடியாது, சூழ்நிலை சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்க சிறையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கனால கட்சி நடத்தி ஆகணும், ஆட்சி நடத்தி ஆகணும். அதனால ஒரே தலைமை இருந்தாலும் கட்சி நல்லா இருக்கிறதுனாலதான் மரியாதைக்குரிய முதலமைச்சர் கட்சி ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. இருக்கும்போது ஒரு தலைமை தான் இருந்தது, மறுத்தலைமை கிடையாது. பன்னீர்செல்வம் மாதிரி நாங்க ஏமாத்துறதுக்கு தயார் இல்ல. ஏமாத்துறாருன்னு சொல்றீங்களா? ஆமா. அப்ப அம்மா இருக்கும்போது முதலமைச்சர் ஏமாத்துறாரு. அம்மா இருக்கும்போது தான் ஒண்ணுமே செய்யாம ஏமாத்துறாருன்னு சொல்றேன். அப்ப இப்ப அம்மா எத்தனை பேர் ஏமாத்திருக்கீங்க? உங்களுக்கு அது விஷயம் தெரியாது. உங்களுக்கு என்ன தெரியும்? அதை பத்தி என்ன தெரியும்? உங்களுக்கு ஆட்சி பத்தி என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? சார், நீங்க ஜனங்களா பேசிட்டு போங்க. உங்களுக்கு ஆட்சி பத்தி கட்சி பத்தி என்ன தெரியும்? எங்க கட்சியில அது யாரு எல்லாம் கைது பண்ணிருக்காங்க, உள்ள போட்டு வச்சிருக்காங்க, குண்டாசல் போட்டு வச்சிருக்காங்க. ரோட்ல போய் ஒருத்தர் வெட்டிக்கிறாங்கன்னா அதுக்காக என்ன பின்னால ரோட்ல போறது வெட்டது வேற, அம்மா கிட்ட 10 நாளா ஓட்டுனவங்க எல்லாருமே விபத்துல இறக்குறாங்கிறது ஒரு மர்மம். அத சொல்லுங்க முதல்ல. அது ஏன் இருக்கறாங்கன்னா ஆமா, நீங்க அம்மா பேரை சொல்லி தயவு செய்து பேசாதீங்க. அம்மா தெய்வத்துக்கு சமமா போய் அம்மா பத்தி பேசுற மத்தவங்க யாரும் பேசவும் கூடாது. நீங்களும் கூட அம்மா பத்தி சொல்ல கூடாது. நீங்க சொல்ல வேண்டாம் சொல்றேன். திருப்புகழேந்தி ஒரு விஷயம் இந்த வாதத்துல கிளியர் ஆகுது. அவர் எந்த இடத்துலயும் திருமதி வி.கே. சசிகலா விட்டு கொடுக்க தயாரில்லை, திரு டிடிவி தினகரன் அவர்களையும் விட்டு கொடுக்க தயாரில்லை. ஆனால் கே.சி. பழனிசாமி மீண்டும் உறுதியா கேட்கிறாரு, யார் டிடிவின்னு அவர் கேட்கிறாரு. அப்போ ஓபிஎஸ் அணியை சேர்ந்தவர்கள் மிக உறுதியாக தங்களுடைய நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். வி.கே. சசிகலா குடும்பத்தினரை சேர்ந்தவர்களோ அல்லது டிடிவி தினகரன் குடும்பத்தை சேர்ந்தவர்களோ அதுல எந்த இடத்திலையும் பங்கெடுக்க கூடாங்கிறது அவங்க உறுதியா இருக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அணியை சேர்ந்தவர்களுக்கு அதுல அந்த முடிவுல உடன்பாடு இல்லை. எனில் இந்த இரு அணி இணைப்புங்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்றுதானே? நிச்சயமாக அணிகள் இணைவது என்பது சாத்தியமில்லை. ஒவ்வொரு எம்எல்ஏவா நம்ம ஆறுகுட்டி மாதிரி எல்லாரும் வந்துருவாங்க. அதுல நான் மாறுபடுறேன். நீங்க சொல்லுங்க. முதல்ல என்ன பேச விடுங்க. முதல்ல எனது அன்பு சகோதரர் அவருக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். 40 ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் கோவை மாநகரில் இப்படி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லைன்றாரு. அவர் மேல எனக்கு தனியா ஒரு பாசம் உண்டு. என்ன ப்ராப்ளம்னா, இந்திய வரலாற்றிலேயே கோவை மாநகர் விமான நிலையத்திலிருந்து வ.உ.சி. திடல் வரையும் எங்குமே எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியாத அளவில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 7-8 வருடங்களுக்கு முன்னால் அங்கே வருகை தந்த பொழுது எப்படி கூட்டம் இருந்தது என்பதை இந்த கட்சி அறியும். மாநாட்டை விட மிஞ்சிய கூட்டம். 40 வருட காலமாக அரசியல் செய்கின்ற நீங்கள் அம்பாவை விட அதிகமாக பன்னீர்செல்வத்திற்கு கூட்டம் வந்தது என்று சொன்னால் யாராவது ஒத்துக்குவாங்களா சார்? இதை பார்த்து சிரிப்பாங்களா இல்லையா? இது நியாயமா? நான் அம்மாவை விட அதிக கூட்டம் வந்ததுன்னு சொல்லல. நான் சொல்லாதது அவர் சொன்னது பன்னீர்செல்வம் இருந்த மேடையில் 40,000 பேர் இருந்தாங்க. பட் நீங்க சொல்ற கிரௌட் லட்சக்கணக்கா, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. அப்படியே வச்சுப்போம். இல்ல இப்படி நான் எப்படி எடுத்துக்கிறேன், டிடிவி தினகரனுக்கு மதுரையில் கூடிய கூட்டத்தை விட அதிகம்னு எடுத்துப்போம். இல்ல நீங்க அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா நான் ஐ ஹேவ் நோ எனி அப்ஜெக்ஷன். ஒண்ணு. ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, நான் தெளிவா வரேன். மறைந்த நாங்கள் போற்றி வணங்கும் எங்களது தெய்வம்
புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கண்டிஷன் போட்டு சின்னம்மா உள்ள சேர்த்துட்டாங்க, மீதி பேர்லாம் பார்ட்டியில இருந்து டெர்மினேட் பண்ணாங்கன்னு ஒரு அண்ணன் சொல்றாரு. ரைட், ஓகே, நான் கரெக்ட், அவர் சொல்றதே சரின்னு கூட வச்சுக்குவோம். ஆனால் சேர்க்கப்பட்ட இன்றைய பொதுச் செயலாளர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு அம்மா செல்லும் பொழுது எலெக்ஷன் மேனிபெஸ்டோ என்று சொல்லுகின்ற தேர்தல் அறிக்கையை அவர்கள் தான் தயாரித்து அம்மா கையிலே கொடுத்தார்கள். இதை நாடு பார்த்தது, மீடியா பார்த்தது, அதை அம்மா வாங்கி படித்தார்கள். ஓட்டு போட போகணும்னா இப்ப இருக்கிற பொதுச் செயலாளர் அம்மாவுக்கு வேணும். இந்த அம்மா இந்த பொதுச் செயலாளர் இல்லாமலே இல்லை, மீண்டும் சேர்த்து கொண்டார். சரி, இந்த விஷயங்கள் நம்ம நிறைய பேசிட்டோம். நான் வரேன். என்னுடைய கேள்வி இல்ல திரு புகழேந்தி, இதுல யாரு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க? மக்கள் ஏமாறுகிறார்கள்ங்கிறதுல உறுதி, மாற்று கருத்து கிடையாது. நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்தாக கூட பதிவிடுறேன். மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள், ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா யாரால் ஏமாற்றப்படுகிறார்கள் நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, நீங்க என்ன, நான் சொல்றேன் சார். இந்த துணை பொதுச் செயலாளர் யார் என்று கேட்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாற்று ஏடுகளிலே இந்த துணை பொதுச் செயலாளர் தான் சின்ன பையனா இருக்கும் பொழுது ராணுவ வண்டியிலிருந்து அம்மா தள்ளப்பட்ட பொழுது பக்கத்தில் நின்றவர், அங்கே கையை பிடிச்சு ஒரு ஆளை கடிச்சு அடிக்கிறான்னு சொல்லி தள்ளி விட்டவர், அதற்கு பின்னாலே இந்த இயக்கத்திலே புரட்சி தலைவி பேரவை மாநில செயலாளராக இருந்தவர், அமைப்பு செயலாளராக இருந்தவர், கழகத்துடைய பொருளாளராக இருந்தவர். இது அத்தனையும் அறிவித்தது இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அம்மா அவர்களால் அறிவிக்கப்பட்டு பல ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பணியாற்றிய ஒரு மாபெரும் சக்தி தான் என்கின்ற ஒரு மாபெரும் மனிதர் என்பதை. அப்போ இப்படி எடுத்துக்கிட்டுமா, செல்வி ஜெயலலிதா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட, உங்களுடைய வார்த்தையில செல்வி ஜெயலலிதா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட டிவி தினகரன் அவர்களை இன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசு புறக்கணிக்கிறது, அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப அழகான வார்த்தையை சொன்னீங்க நீங்க செந்தில். ஐ எம் வெரி மச் வெரி ஹாப்பி பிகாஸ் நீங்க சொன்னீங்க எடப்பாடி என்கின்ற ஒரு மனிதரை அழைத்து தோள்களிலே கையை போட்டு எனது தம்பி அம்மா விட்டு சென்ற நல்லாட்சி நடத்துவார் என்று சொல்லி இங்கே சிறைக்கு வந்தவர் தான் இந்த சின்னம்மா பொதுச் செயலாளர். அதை மறந்து விட முடியுமா? நன்றி விசுவாசம் இருப்பவர்கள் மறந்து விடுவார்களா? மறக்க மாட்டார்கள். இப்ப இல்லைங்கிறீங்களாங்கிற நன்றி விசுவாசம் இல்லைன்னு சொல்றீங்களா? யாருமே கரெக்டா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. ப்ராப்ளம் என்னன்னா இல்ல நன்றி விசுவாசம் இல்ல அப்படி சொல்லுங்க. இல்லைன்னா இல்ல 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 இல்ல, நான் அப்படி சொல்லவே வரவில்லை. நன்றி விசுவாசத்தோடு இருப்பார்கள். பொதுச் செயலாளர் தலைமையை தான் ஏற்பார்கள். டிடிவி தினகரன் தான் வழிநடத்தி இந்த கட்சியை நடத்தி செல்வார். இணைப்பு சாத்தியம் இல்ல. ரைட், ஓகே, அவர் அதான் சொல்ல இணைப்பு சாத்தியம் இல்ல. ஆனா ஒவ்வொருத்தரும் வந்துருவாங்க. இணைப்பு ஏமாத்துறது சார், அதை விட்டு ஏமாத்துறீங்க. திருமதி சசிகலா அவர்கள் தேர்தல் அறிக்கையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவங்க தான் தயாரிச்சாங்கிறாங்க. எங்கேயாவது தயாரிச்சது அவங்க அதை கையெழுத்து போட்டு திருமதி சசிகலா அவர்கள் வெளியிட்டு இருக்கிறாங்களா? அம்மாவுக்கு 10 அட்டெண்டர் கூட இருப்பாங்க. ஒரு பியூன் இருப்பாரு, ஒரு டிரைவர் இருப்பாரு, அது மாதிரி பல பேர் இருப்பாங்க. அதுகள்ல ஒன்னா இந்த ஆயமா இருந்திருக்கலாம். ஆனா அந்த மாதிரி வார்த்தை அலோவ் பண்ண முடியாது. 2 விஷயம் இல்ல. நீங்க தேவைன்னா சின்னமான கால்ல விடுறீங்க, தேவையில்லைன்னா ஆயமாம்பீங்க, அப்படி பேச முடியாது. நான் எந்த காலத்திலயும் அப்படி எல்லாம் இல்ல நான் அப்படி இல்ல, நீங்க சொல்லுங்கிறதுக்காக நான் பொதுவா சொல்றேன். திருமதி சசிகலா அவர்கள் கூட இருந்திருக்கலாம்னு வெச்சுக்கங்க. அத நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உறுப்பினராக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே மாதிரி தினகரனை அம்மா இதெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் அதே அம்மா அவர்கள் இந்த நிறைய பேசிருக்கோம். என்னுடைய கேள்வி, இந்த இணைப்புங்கிறது சாத்தியம் இல்ல, ஏமாத்துறாங்கிறாரு. நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க இணைப்பை பத்தியே பேசலைங்களே. இணைப்பு நாங்க எங்க நாங்க எங்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வலிமைப்படுத்தி சொன்னாரு. இன்னைக்கு மாஃபா பண்ண பேசும்போது இணைப்பு சாத்தியம் இல்ல, நாங்க இணைய மாட்டோம்னா அவரும் எந்த இடத்துலயும் சொல்லலையே. இணைப்பை பத்தி கேட்கும்போது எல்லோருமே இணைப்புக்கான ஏதோ ஒரு மூவ் நடக்குது, குடும்பம் இயக்கத்தை விட்டு வெளியேற்றப்பட்டால் அது நடக்காதுன்னுட்டாங்க அவங்க. இந்த அதுல எங்களுக்கு எந்த விதமான சமரசமும் கிடையாது. ஒவ்வொருத்தரா வந்துருவாங்கங்கறாங்க. நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது 1.5 கோடி உறுப்பினர்கள் கொண்ட ஒரு கடல். உங்க பக்கத்துல ஒரு ஆறுகுட்டியை வச்சு உங்க பக்கத்துல 11 பேர் தான் இருக்காங்க. அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பிச்ச போது 5 பேர் தான் இருந்தாங்க. அதனால இது சட்டமன்ற உறுப்பினர்கள் தனி இயக்கம். அதிமுக இல்ல நீங்க. எது? நாங்கள் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க தான். ஆமா. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருப்பது அது அவர்கள் தலைமையில ஒரு அரசாங்கத்தை இன்னைக்கு அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவால் ஆதரிக்கப்பட்டு சட்டமன்ற அதிமுகவா இல்ல, நான் கம்ப்ளீட் பண்றது கொடுங்கன்னு சொல்றேன். அவர்கள் அம்மாவால் அங்கீகரிக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள். அந்த சட்டமன்ற உறுப்பினர்களாலே இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சராக அவர் இன்றைக்கு அதிமுக இல்ல.
உண்மையான அதிமுக அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற உண்மையான கழகம். அதிமுக யார், நீங்களா அவங்களா? அதாவது உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர். அதனாலதான் நாங்க வந்து அவர்களை எல்லாம் நாங்க வந்து எங்களோடு வந்து சேர்ந்தால் அவங்க உங்களோட சேரணும், நீங்க அவங்களோட சேரல. நீங்க முடிச்சு போட்டு விடுறதுக்கு பார்க்க இல்லங்க, அது ரொம்ப முக்கியங்க. பால்ல தண்ணி கலக்குறது தண்ணில பால் கலக்குறது. பாண்டியராஜன் என்ன சொன்னாரு? இல்லங்க கேஜிபி பால்ல தண்ணி கலக்குறது தண்ணில பால் கலக்குறது வித்தியாசம் இருக்கு. நாங்க எதையும் நீங்க இல்ல அவங்க உங்களோட சேரணும்ங்கிறதும் நீங்க அதான் உறுதியா இருக்கீங்களா? அவங்க உங்களோட சேரணுமா, நீங்க அவங்களோட சேரணும்? எங்களுடைய நிலைப்பாடு ரெண்டே தான். இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த இயக்கத்தை விட்டு வெளியேற்றப்பட அது இல்லன்னா அது இல்லைன்னா இதை பத்தி நான் கற்பனையில் கூட நினைச்சு பார்க்க. சரி, இப்ப அவங்க உங்களோட சேரணுமா, நீங்க அவங்களோட சேருவீங்களா? அது எல்லாமே ரெண்டாவது தானே. சரி, ஓகே, நிறைவு கருத்து. அதாவது அம்மா உயிரோடு இருக்கும்போது, ஜெயலலிதா அம்மா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது டெல்லிகள் சில சட்டங்களை போடும்போது இது தேவை இது தேவையில்லைன்னு எகுத்தாங்க. அந்த மாதிரி இப்போ டெல்லி போடுற சட்டத்தையும் தீர்மானத்தையும் யாரு துணிச்சலோட எதிர்க்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான அதிமுக. அப்படி பார்த்தா டிடி தான் எதிர்த்துட்டு இருக்காரு. அதுதான் நான் பொதுவா சொல்றேன். எனக்கு வந்து எப்படின்னா டெல்லியில வந்து தமிழ்நாட்டுக்குள்ள சில விஷயங்கள் அதாவது திணிக்கிறது ஒருபோதும் இனிக்காது. இந்த டெல்லி இந்த ரெண்டு அணிகளும் இணைவதற்காகத்தான் நீங்க ஏதோ ஒரு இடத்துல ஓபிஎஸ்னுடைய ஆளுமை இன்னும் கொஞ்சம் உறுதி செய்யப்படுத்துவதற்காகத்தான் நீங்க சொன்னதுனால கேட்கிறேன், அந்த விமர்சனம் வச்சனால கேட்கிறேன். விஜயபாஸ்கர் வீட்டில் நடந்த ரைடு, இன்றைக்கு அவருடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருப்பதெல்லாம் இந்த இரு அணிகளும் இணைப்பதற்காகத்தானா? வருமான வரித்துறை நடவடிக்கை எல்லாம் இணைச்சாலும் அதிமுக தொண்டர்கள் சந்தோஷம் தான். ஆனா இவங்க இழிவங்களான்னு கேள்விக்குறி. ஏன்னா பன்னீர்செல்வமே ஒரு மேடையில் சொல்லிருக்காரு, எவ்வளவு திமிரு இருந்தால் எனக்கு மந்திரி போஸ்ட் கொடுப்பாங்க சொல்லியிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? அவருக்கு விருப்பம் இல்லை. காரணம் ஒரு முதலமைச்சரா இருந்தவர். முதலமைச்சரா இருந்தவரை சம்பந்தம் இல்லாம தேவையில்லாம ஒதுக்குனாங்க. அதான் இந்த பிரச்சனை. என்ன பிரச்சனை கிடையாது. நம்ம நிறைய கருத்து யார் எதிர்க்கிறாங்களோ மத்திய ஒரே ஒரு வார்த்தை நான் இப்ப சொல்றேன், பல முறை டிவியில் சொல்லியிருக்கேன். குரூப்பா இருந்தா ரொம்ப நல்லது, குரூப்பா இருந்தா ரொம்ப கெடுதல். ஓகே, யார் டெல்லியை ஸ்ட்ராங்கா எதிர்க்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான அதிமுகங்கிறாரு. அந்த இடத்துல யார் உண்மையான அதிமுக நீங்க நினைக்கிறீங்க? சார், ஆண்டாண்டு காலமாக யார் ஆட்சியில் இருந்தாலும் தமிழக அரசுக்கு சில திட்டங்கள் வாங்கணும், சில செயல்பாடு இருக்குன்னா மத்திய அரசோட ஒரு சமரசமா ஒரு நல்லா தான் செயல்பட முடியும். எல்லாமே எது தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கு அப்புறம் தான் 2470 கோடி ரூபாய் வந்து வறட்சி நிவாரண நிதி வாங்கி கொடுத்திருக்காரு. என்ன வாங்கி மாணவர்கள் இன்னும் மருத்துவக் கல்லூரியில் சேர முடியாம மருத்துவ கனவுகளோடு சார் நீட்டுக்காக பேசிட்டு இருக்கிறோம், பண்ணிட்டு இருக்கிறோம். மத்திய அரசு வந்து அதை கொடுக்க முடியாதுன்னு எந்த இடத்துல சொல்லல. நீட் வரவிட்ட திமுக ஆட்சியில் கொண்டு வந்து யார் கொண்டு வந்தா? நீட் ஆட்சி யார் கொண்டு வந்தா? நீட் யார் கொண்டு வந்தா சொல்லுங்க. நீங்க ஜிஎஸ்டி எல்லாம் கொண்டு வர முடியாது. ஜிஎஸ்டி வந்து அது இந்தியா பூரா அமல்படுத்தும் போது நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஏற்படுத்தும் வேற வழி இல்லாம நாங்க கையெழுத்து போட சொன்னாரா இல்லையா? யாரு? தம்பிதுரை கையெழுத்து போடுறாரு. கையெழுத்து போடல. அவர் என்ன சொன்னாரு? அதிமுக ஏற்றுக்கொண்டது அப்படிங்கிறாரு. இந்தியா முழுவதும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து கடுமையை எதிர்த்து எல்லாம் பேசி பண்ணி தமிழக அரசுக்கு வந்து இழப்பீடு கொடுக்கணும் எல்லாம் பேசி முடிச்சு பண்ணனதுக்கு அப்புறம் தான் அவங்க ஒத்துட்டதுக்கு அப்புறம் தான் இப்ப நம்ம வந்து ஒத்துருக்கோம். இல்ல அது வந்து ஜிஎஸ்டி வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. எந்த சூழலிலும் இணையாதுங்கிறார். நான் இப்போ சொல்றேன், மரியாதைக்குரிய ஓ பன்னீர்செல்வம் ஒரு தலைமையில் இருக்கிற அணி கட்டாயம் நிச்சயமாக இணையும். அது நடக்கத்தான் போகுது. அது யாராலும் தடுக்க முடியாது. அப்போ டிடி தான வெளிய அனுப்பிடுவீங்க. நாங்க அனுப்பி வச்சிட்டு இருக்கறோம் கூட. இல்ல நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? அவர் தான் செயலாளர். பொது செயலாளர் பதவியில அன்னைக்கு பொது செயலாளர் நியமிச்சிருக்காங்க. அவர் இருக்காங்க பதவியில. செயலாளர் கொடுத்திருக்கீங்களா? அத விட்ரா பண்ணுவீங்க. அந்த இதெல்லாம் நாங்க என்ன கொடுத்திருக்கோம்? கூட வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமை கழக செயலாளர் இணைச்சு கொடுத்திருக்கோம். அது ஓகே, அது ஓகே. அவர் துணை பண்றதுக்காக அது இல்ல. இப்போ கேஜிபி உறுதியா சொல்றாரு, துணை பொதுச்செயலாளர்னு அவங்க சொன்னதை ஏத்துக்க மாட்டோம், அது விட்ரா பண்ணும் பாரு. நீங்க விட்ரா பண்ணுவீங்களாங்கற? இப்ப அவர் வந்து என்ன சொன்னோம், நாங்க முதல்ல மரியாதைக்குரிய ஜெயக்குமார் தலைமையில வந்து எல்லா அமைச்சரும் அங்க என்ன சொன்னாங்க, டிடிவி தினகரன் துணை பொதுச்செயலாளர் எலெக்ஷன் கமிஷன்ல கொடுத்திருக்கக்கூடிய அபிடவிட்ட விட்ரா பண்ணுவீங்களா? அதாவது தேர்தல் கமிஷனை கொடுத்துக்கிறதுக்கு வந்து எங்களோட உரிமை. அது நாங்க இணையர்கள அவங்க இணையறதுங்கிற கிடையாது. இணையருக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு, பேசிட்டு இருக்காங்க. அது ஏன் கொடுத்தாங்கிறது அவங்களுக்கும் தெரியும். அப்ப அவங்க டிடிவி ஏத்துப்பாங்க. எது அவங்க எப்படி இதுல ஏதோ ஒண்ணுதானே சார் நடக்கணும். இணையும் போது சில சூழ்நிலை எல்லாம் மாறுமே இல்லையா? கட்சி தலைமையில இருந்து எல்லாமே மாறும். அப்போ ஏமாற்றப்படுறது மக்கள். யாரு ஏமாற்ற? மக்கள் நாங்க ஏமாற்றோம். எங்க கட்சியில மக்களுக்கு இந்த கட்சி இந்த அரங்கத்துல இதுக்கு முன்னாடியே நம்ம பலமுறை பேசி இருக்கிறோம்.
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழுவை கூட்டி அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்ட சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளர் என்று நியமிக்கப்பட்டதை ரத்து செய்யலாம். அப்படி செய்கிற பொழுது தினகரன் அவர்கள் உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்பட்டதாங்க ஒன்றிய செயலாளர். இந்த அவர் பாருங்க, அவர் மறுக்கிறார் பாருங்க, உடனே மறுக்கிறார். சரி, ஓகே, இது ஒரு நீண்ட அந்த ஓகே புரியுது. அதான் பொதுக்குழு கூடி அதுக்கு செய்யணும் அப்படிங்கறாரு. நன்றி நன்றி. ஜனாதிபதி எலெக்ஷன் கூட நாம ஒற்றுமையா தான் ஓட்டு போட்ட அந்த அளவுக்கு இந்த கட்சியில யாராலும் பிரிக்க முடியாது. ஓகே, ஏற்கனவே நம்ம அது குறித்து பேசிட்டோம். நிறைவு கருத்து திரு புகழேந்தி, நாளை திருமதி வி.கே. சசிகலாவை டிடிவி தினகரன் சந்திப்பதன் நோக்கமும் காரணிகளும் என்ன? அதன் பிறகு என்ன முக்கியமான முடிவுகளை அவர் எடுக்கக்கூடும்? 5ஆம் தேதிக்கு பிறகு அப்படி என்னதான் செய்ய போறாரு அவரு? உச்ச நீதிமன்றமே சொல்லி இருக்கிறது, கழகத்தினுடைய பொதுச் செயலாளரிடத்திலே அமைச்சர்களும் முதலமைச்சரும் போய் கருத்தை கேட்கலாம், தவறில்லை என்று சொல்லி. ஆகவே நாளைய மறுநாள் ஆக்கப்பூர்வமான பணிகளுக்காக நாளை அவர் கலந்து ஆலோசிக்க வருகிறார் என்ற செய்தி இருக்கிறது. ஆனா இப்ப ஒரே ஒரு சின்ன விஷயம் செந்தில் சார், அவர் நம்ம மயில்சாமி சகோதரர் நல்லா சொன்னார். ஒரு நல்ல முடிவுகள் இணக்கமாக இருக்குமே ஆனால் மத்திய அரசோடு ஒத்துப்போவோம், இல்லை என்று சொன்னால் அம்மா வழியில் மத்திய அரசிற்கும் கொள்கை ரீதியாக எதிர்ப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கிறது. நாளை ஆலோசனைக்கு பிறகு என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கக்கூடும்? டிடிவி தினகரன் நாளை ஆலோசனைக்கு பிறகு என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கக்கூடும்? சார் ஒரு நிமிஷம். அதுக்கு பின்னாடி பழனிசாமி சொல்றாரு, ஆயாமான்னு சொல்லி சொன்னாரு பொதுச் செயலாளர். நான் ஒரு கணக்கில் சொல்றேன், இந்த ஆயாமா காலில் தான் கொத்தடிமையாக இருந்த பன்னீர்செல்வம் 673 தடவை காலிலே விழுந்திருக்கிறார். லீடர் ஏன் சார் விடுறாரு? ஒரு தவறான தகவலை இங்க பதிவு பண்றாங்க. உச்சநீதிமன்றம் திருமதி சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக தொடரலாம் அல்லது அங்க இருந்துகிட்டு ஜெயில இருந்துகிட்டு கட்சி நடத்தலாம்னு சொல்லல. ஒரு பொதுநல வழக்குல ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் என்பது ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அல்ல, ஒரு அரசாங்க பணி அல்ல. இதுல ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனாக நாங்கள் இதில் தலையிட முடியாது. தவறான தகவலை எடுக்கக்கூடிய விஷயம். நன்றி. இது ஒரு முற்றுப்பெறாத விவாதம் தான், தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இவர் சொன்ன குற்றவாளியாக உச்சநீதிமன்றம் கருதி இருந்தால் உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கும். சரி, நம்ம நிறைவேற்றலாம். இல்ல, உச்சநீதிமன்றம் அப்படி கருதுனாலதான் இன்றைக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது, சிறையில் இருக்கிறார்கள். அதையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டது அப்படிங்கிற அந்த யதார்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறோம். நன்றி புகழேந்தி. அரங்கில் இணைந்த மூவருக்கு நன்றி. ஸ்கைப்பின் வாயிலாக பெங்களூரில் இணைந்தீர்கள். திரு புகழேந்தி, உங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். பார்த்த நேர்களுக்கும் முதல் அமர்வுக்கான நன்றியை தெரிவித்து, 2வது அமர்வில் ஏரியை பார்வையிட ஸ்டாலினுக்கு அனுமதி மறுப்பு சட்ட பிரச்சனையா அல்லது இந்த அரசு அதை கௌரவ பிரச்சனையாக பார்க்கிறதா என்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இன்றைக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். நேர்பட பேசலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. எதிர்த்து பேசிட்டு